தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்தி தற்போது ரஷ்யா மீதான தாக்குதலை யுக்ரைன் தொடங்கி இருக்கிறது. ரஷ்யாவின் எச்சரிக்கையையும் மீறி யுக்ரைன் இந்த தாக்குதலை தற்போது தொடங்கி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ராஜா. விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் பாலவேல். இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் கிட்டத்தட்ட 2 வருஷத்தை நெருங்க போகுது. அடுத்த பிப்ரவரி 2 வருஷம் நெருங்க போகுது. இந்த நிலையில லாங் ரேஞ்ச் மிசைல் என சொல்லப்படும் ATACMS ஆர்மி டாக்டிக்கல் மிசைல் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு லாங் ரேஞ்ச் ஏவுகணையை வச்சு உக்ரைன் தற்போது ரஷ்யா மீது தாக்குதலை தொடங்கி இருக்கு. இந்த விவகாரத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு நகர்வு சற்று முன்னதான் நாம பார்த்தோம். ரஷ்யால நீங்க அதிபர் புட்டின் ஒரு கையெழுத்து போட்டிருக்காரு. 1000வது நாள் போரை ஒட்டி ஒரு கையெழுத்து போட்டிருக்காரு. அது என்னன்னா, உக்ரைன் எந்த வகையான ஆயுதங்களை ரஷ்யா மீது பயன்படுத்தினாலும் பதிலுக்கு அணு ஆயுதங்களை பயன்படுத்த தயங்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கையெழுத்து போட்டிருந்தார். அந்த அணு ஆயுத தாக்குதல் குறித்த செய்தி சற்று முன்னதாக நாம ஒளிபரப்பி இருந்தோம். இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா, உக்ரைன் அமெரிக்காவில் தயாரான ATACMS அப்படிங்கிற ஒரு ஏவுகணையை எடுத்து ரஷ்யா மீது முதல் முறையாக ஏவி இருக்காங்க. இதனால ஓய்ந்திருந்த ரஷ்யா உக்ரைன் போர் மிகவும் தீவிரமடைந்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். இந்த கட்டுப்பாடானது உக்ரைனுக்கு அமெரிக்க ஆயுதங்கள் வழங்கி வந்தாலும் தொலைதூர ஏவுகணைகளை பயன்படுத்த தடை இருந்து வந்தது. இதனை நீக்கி அண்மையில் ஜோ பைடன் ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதன் எதிரொலியாகவே முதல் ATACMS ஏவுகணையை தற்போது உக்ரைன் ரஷ்யா மீது தாக்கி இருக்கிறது. இதனை அங்குள்ள உள்ளூர் தொலைக்காட்சிகளும் உறுதி செய்துள்ளன. RBC உக்ரைன் என்ற ஒரு தொலைக்காட்சி அங்கு உறுதி செய்திருக்கிறது. கடந்த ஓராண்டுக்கும் மேலாக நீடித்து வரும் இந்த போரின் காரணமாக உலக அளவில் பல்வேறு பொருளாதார சிக்கல்களை உலக நாடுகள் சந்தித்திருந்தாலும் தற்போது இந்த போரானது மீண்டும் தீவிரமடைந்திருக்கிறது. பாலவே, இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் அமெரிக்காவினுடைய ஒப்புதல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது? ஏன்னா ட்ரம்பினுடைய புதிய அரசு அமைந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில இது முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுகிறதா? பாலவேல், இது உக்ரைனுக்கு பின்புலமாக இருந்து ஆயுத உதவிகளை அமெரிக்கா தான் செய்து வருகிறது. நேரடியாக அமெரிக்கா ரஷ்யா இடையிலான போராகவே இதை நாம் பார்க்க வேண்டும். இந்த நிலையில தான் தன்னுடைய பதவிக்காலம் முடிய போகிற நேரத்துல ஜோ பைடன் இது போன்ற ஒரு உத்தரவை தற்போது பிறப்பித்திருக்கிறார். அதாவது தொலைதூரம் சென்று தாக்கக்கூடிய ஒரு ATACMS ஏவுகணைகளை நீங்கள் தாக்கிக் கொள்ளலாம், அதற்கு எந்த தடையும் இல்லை என்று ஜோ பைடன் கூறியிருந்தார். இதன் காரணமாகவே தற்போது பதட்டம் ஏற்பட்டு இருக்கிறது. இந்த போரின் தாக்கமானது உலக நாடுகளை பெரிய அளவில் பாதிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரானது கடந்த ஓராண்டுக்கு மேலாக நடந்து வந்தாலும் புட்டினின் அதிரடி நடவடிக்கைகளால் மீண்டும் அந்த போர் பதற்றம் தொற்றி இருக்கிறது. இந்த ATACMS ஏவுகணைகள் முழுக்க அமெரிக்காவிலேயே தயாரானது என்பதால் இந்த போரானது மிகவும் தீவிரமடைவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாகவே தெரிகிறது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி ராஜா.